ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிவானி ஹரி விளாக்ஸ். வாங்க விளாக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்து பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். என்னடா காலையில் ஜவ்வரிசி எடுத்து வச்சுருக்காலேன்னு பார்க்கிங்களா? இன்றைக்கி வந்து எங்களுடைய திருமண நாள் 10th ஆனிவர்சரி. அதனால் பால் பாயாசமும் சாம்பார் அவியல் வைக்கலான்னு எல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். அவியலுக்கு காய்கறி எடுத்து வச்சாச்சு. சாம்பாருக்கு நல்லா ஸ்கொயராக காய்கறி கட் பண்ணி வச்சாச்சு. பருப்பு குக்கரில் அவிஞ்சிக்கிட்டு இருக்குங்க. இப்போ நம்ம பருப்பு அவியட்டும். அந்த கேப்பில் நம்ம அவியலுக்கு காய் நீளமாக கட் பண்ணி வச்சிடலாம். ஒரு குட்டி குட்டியாக நீள வாக்கில் அவியலுக்கு காய்கறி கட் பண்ணி வச்சாச்சுங்க. இப்போ தேங்காயும் உடச்சி வச்சாச்சு. இப்போ நம்ம வடை பண்ணலான்னு சொல்லிட்டு நைட்டே கடலைப்பருப்பை ஊற போட்டுட்டாங்க. அதுக்கு வந்து 2 வெங்காயத்தை எடுத்து குட்டி குட்டியாக சாப் பண்ணி வச்சிடலான்னு சாப் பண்ணுறேன். கொத்தமல்லியில் பச்சை மிளகாய், அப்புறம் வந்து இந்த கடலைப்பருப்பை வந்து நல்லா மிக்சியில் 1-2 அரைச்சி எடுத்துக்கிடலாம். வடை பண்ணிடலாம். இதுக்கு நைட்டே நான் ஊறப்பட்டது. காலையில் நம்ம இப்போ ஒரு 7 மணிக்கு பண்ணுறேன். அதனால் நல்லா ஊறிட்டு அதையும் நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ இது கூட கொஞ்சம் தேவையான உப்பு, காயப்பொடி போட்டு எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். ஒன்றோடு ஒன்று நல்லா எல்லாம் மிக்ஸ் ஆகி வரணும். மிக்ஸ் ஆகிட்டு இப்போ அடுப்பில் எண்ணெய் வச்சு காய வச்சிடலாம். எண்ணெய் காஞ்சிட்டு இப்போ இதில் நம்ம நல்லா பருப்பு வடைக்கு நல்லா 2 தட்டி அதில் போட்டுடலாம். பருப்பு வடை தயாராகிடும். எல்லாருக்குமே லைஃப்பில் வந்து ஒரு நல்ல ஒரு லைஃப் பார்ட்னர் கிடைப்பாங்களாங்கிறது சொல்ல முடியாது. ஆனால் எனக்கு வந்து நல்ல ஒரு லைஃப் பார்ட்னர் கிடைச்சிருக்காங்க. ஏன்னா நம்ம என்ன செஞ்சாலும் ஒரு அப்ரிசியேட் நீ பண்ணு, உன்னால் முடியும், உனக்கு என்ன தோணுதோ அதை செய்யுன்னு சொல்லுறாங்க. அந்த அந்த ஒரு உத்வேகத்தினால தான் நான் வந்து யூடியூப் சேனலே நான் வந்து ஆரம்பித்தேன். நம்மளால் என்ன முடியுமோ அதை செஞ்சு நம்மளுக்கு தெரிகிறத வெளியெல்லாருக்கும் சொல்லிக் கொடுக்கலாம் அப்படிங்கிறது தாங்க இந்த யூடியூப் சேனல். அதுக்கு வந்து முழுசாக பக்கபலமாக இருக்காது என்னோடய ஹஸ்பண்ட் தாங்க. அவர் என்னோடய லைஃப்பில் வந்து இன்னொரு 10 வருஷம் ஆக போகுது. 10th ஆனிவர்சரி. அதுக்காண்டி தான் இன்றைக்கி நாங்கள் வடை பாயாசம் எல்லாமே வீட்டிலே ரெடி பண்ணிடலாம், ஹோட்டல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு எப்பவும் அப்படி தான் வீட்டில் தான் ரெடி பண்ணுறது. அதனால் இன்றைக்கி வடை ரெடி ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் அவியல் போட்டு மசாலா அரைச்சி போட்டாச்சு. அவியல் நல்லா சுட அவியல் ரெடி. சாம்பாரும் ரெடி ஆகிடுச்சு. சாதம் வடித்து வச்சுட்டேங்க. இப்போ பாயாசத்துக்கு தான் அடுத்தது வந்து ரெடி பண்ணணும். சாம்பார் ரெடி. இப்போ பாயாசத்துக்கு வந்து நம்ம பால் வந்து பாயாசமும் கொஞ்சம் கம்மியாக தான் பண்ண போகிறோம். அதனால் பால் ஒரு 1/4 லிட்டர் பால் வாங்கி அதை ஃபஸ்ட்டு காய வச்சிடலாம். பால் நல்லா கொதிக்கத்தான். அந்த கேப்பில் நம்ம ஒரு பேனில் நெய் ஊற்றி அதில் முந்திரி பருப்பும் நம்ம திராட்சையும் போட்டு நல்லா வறுத்து எடுத்துடலாம். அதுலேயும் நம்ம வந்து சேமியாவும் போட்டு, இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க. சேமியாவும் நெய்யிலேயே வறுத்து பண்ணும்போது ஒரு நல்ல ஒரு ஃப்ளேவராக அழகாக இருக்கும். இந்த நம்ம எடுத்து வச்ச ஜவ்வரிசி நல்லா வெந்துட்டுங்க, கட்டியாகிட்டு இப்போ நம்ம இதில் வறுத்து வச்சது எல்லாமே ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு தண்ணியும் ஆட் பண்ணிடணும்னா அதில் வந்து தண்ணி எல்லாமே இறுகிட்டு கொஞ்சம் நேரம் ஆனதுனால, அதனால் ஒரு டம்ளர் தண்ணியும் ஊற்றிட்டு ஒரு 2 லேசாக ஒரு கொதி வந்தோன்னே நம்ம பால் வந்து நல்லா பொங்கி வந்தோன்னே அந்த நல்லா பால் கொதித்த பாலை இதில் ஆட் பண்ணிட வேண்டியதான். பாலை ஆட் பண்ணிவிட்டு நம்ம இதுக்கு வந்து ஒரு சர்க்கரை ஒரு 50 கிராம் எடுத்து வச்சுருக்கேன். அந்த சர்க்கரையும் இதில் ஆட் பண்ணி வச்சுன்னா இப்போ வந்து பால் ரெடி ஆகிட்டு பாலை இதில் ஆட் பண்ணிடலாம். பாலை ஆட் பண்ணியாச்சு. இப்போ தேவையான அளவு சர்க்கரை இருக்குது, அதையும் இது கூட ஆட் பண்ணி வச்சா சூடான பால் பாயாசம் ரெடிங்க. நல்லா சூப்பராக டேஸ்ட்டாக வந்துருந்துச்சு. அழகாக ரெடி ஆகிட்டு அதுக்கப்புறம் இன்னும் அப்பளம் மட்டும் தான் பாக்கி. அப்பளமும் பொரித்து எடுத்தாச்சு. சாம்பார், அவியல், அப்பளம், பால் பாயாசம், பருப்பு வடை. இன்றைக்கி மெனு அது தாங்க. சூப்பராக இருந்துச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்துக்கு பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.